காகமும் நாகமும். ஒரு ஊரில் ஒரு காகம் இருந்துச்சாம். அது ஒரு மரத்து மேலே ஒரு நெஸ்ட்டு வச்சு அதில் 3 முட்டை வச்சுருந்ததாம். சாப்பாடு தேடி போயிருக்கும்போது ஒரு பாம்பு வந்து அந்த நெஸ்ட்டில் இருந்த முட்டையை சாப்பிட்ருச்சான். வந்து பார்த்த உடனே அதுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சான். அந்த காகம் வந்ததை பார்த்துட்டு அந்த பாம்பு இருந்த முட்டையும் கீழே தட்டி விட்டுட்டு கடகடன்னு இறங்கி ஓடிடுச்சான். அது எப்படியாச்சும் பழி வாங்கணும், என்ன பண்ணுறதுன்னு திங்க் பண்ணிகிட்டே இருந்துச்சான் அந்த காக்கா. அதுக்கப்புறமா ஒரு வீட்டிலேருந்து ஒரு கோல்டு செயின் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பாம்பு இருக்கிற புத்துக்குள்ளே போட்டுடுச்சான். அந்த ஜுவல்லோட ஓனரு அந்த பாம்பு புத்துக்குள்ளே இருக்க ஜுவல்லை எடுக்கிறதுக்காக அந்த பாம்பு புத்தை இடிக்க போனாங்களாம். அதுக்கு அந்த பாம்பு ஒரு தடையாக இருந்துச்சான். அதனால் அதையும் அடித்து போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த புத்தை இடித்து அதுலேருந்து அவங்களோட செயினை எடுத்துக்கிட்டு போயிட்டாங்களாம். இதெல்லாம் பார்த்து அந்த காகம் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சான். தன்னோட குட்டிகளை சாப்பிட்டு அந்த பாம்பு இறந்து போயிடுச்சேன்னு சொல்லி. அதுக்கப்புறமா அந்த காகம் புதுசாக முட்டைகளை இட்டு குஞ்சு பொரித்து ரொம்ப ஹாப்பியாக வாழ்ந்துச்சான். இந்த கதையிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க குட்டீஸ்? நமக்கு ஒருத்தர் கெடுதல் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு நம்மளோட புத்திசாலித்தனத்தால் திரும்ப எப்படி பதில் அடி கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிட்டிங்களா? அடுத்து இன்னொரு சூப்பரான கதையோடு உங்களை மீட் பண்ணுறோம். பாய்.